கார்த்திக புராணம் 18வது அத்தியாயம். அவ்வாறு தேவர்கள் அப்பீஜங்களை நட்டு தண்ணீர் தெளித்து மிக ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொண்டிருக்க, க்ஷண நேரத்தில் 3 பீஜங்கள் வைத்த இடத்தில் 3 செடிகள் உற்பத்தியாகின. அவை முறையே சரஸ்வதி தேவியார் கொடுத்த பீஜமானது நெல்லிச்செடியாகவும், லக்ஷ்மி தேவியார் கொடுத்த பீஜமானது வாடாமல்லிகையாகவும், பார்வதி தேவியார் கொடுத்த பீஜமானது துளசி செடியாகவும் தோன்றிற்று. அம்மூன்று மரங்களும் ராஜசம், தாமசம், சாத்மீகம் என்ற முக்குணங்களுடன் கூடியதாக இருந்ததாம். அப்படி அம்மூன்று செடிகளும் வளர்ந்து நிற்கையில், பிருந்தையின் மோக வேசத்தில் லயப்பட்டு மூழ்கி கிடந்த ஜெகத்பதியான ஸ்ரீ விஷ்ணுவானவர் அம்மூர்ச்சை தெளிந்து எழுந்து மோக வேசத்தில் மாயையை தகர்த்துவிட்டு ராஜச சாத்மீக குணமே நெல்லி துளசி செடியாக இருப்பதைக் கண்டு அதிக சந்தோஷமுள்ளவராக அச்செடிகளையே நோக்கி கொண்டிருக்க, அப்பொழுது லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, நாரதர் மற்றும் இந்திராதி தேவர்களும் வந்து சேர்ந்து மகா விஷ்ணுவையும் மரங்களையும் பார்த்து நமஸ்கரிக்க, ஸ்ரீபதியான விஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை நீங்களாக மற்றெல்லோரையும் ஆசிர்வதிக்க, நாரதரானவர் விஷ்ணுவை நோக்கி, ஹரிவல்லபா, அன்னையாகிய லக்ஷ்மி தேவி வந்திருப்பதை தாங்கள் கவனிக்கவில்லை போல் தோன்றுகிறது. அன்னையும் கூடவே இருக்கிறாள் என்று தெரிவிக்க, ஜெகத்பதியானவர், நாரதரே, அறிவேன். அவளை நோக்காத காரணம் யாதெனில், இதோ பார், சரஸ்வதியும் பார்வதியும் ராஜச சாத்மீகம் வகித்து கொடுத்த 2 பீஜங்களும் என் மனதுக்கு சந்தோஷத்தை தரும்படியாக நெல்லி துளசி மரமாக உண்டாகியிருக்கிறது. லக்ஷ்மி தேவியானவள் மனதில் பொறாமை கொண்டு தாமச குணத்துடன் கொடுத்த பீஜமானது வெறுப்பை உண்டாக்கும்படியான வாடாமல்லிகையாக உண்டாகியிருக்கிறது. ஆகையால் தான் அவள் மேல் எனக்கு வெறுப்பு தோன்றியது. ஆகையால் பொறாமை குணம் என்பது எந்த காலத்திலும் எப்பொழுதும் தன் பதியிடத்திலோ புத்திரர்களிடத்திலோ பந்துக்களிடத்திலோ ஏற்படக்கூடாது. அந்த குணம் மாத்திரம் பெண்களிடத்தில் இல்லை என்றால் அப்பெண்கள் கார்த்திகை மாசத்தில் செய்யும் விரதத்தை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான விரதத்தை அனுஷ்டித்தவர்களாவார்கள். ஆகையால் நாரதரை, நீரும் மற்ற தேவர்களும் அறிந்து கொள்ள வேண்டியே நான் அவள் மேல் பாராமுகமாய் இருந்தேன். ஆகையால் நாம் இனி நெல்லி துளசி மரங்களுடனும் தேவர்களுடனும் கூடி லக்ஷ்மி சமேதராக சேர்ந்து வைகுண்டம் அடைவோம் என்று எல்லோரும் வைகுண்டம் சேர்ந்தார்கள். அவ்வாறு வைகுண்டம் போய் சேர்ந்த மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி தேவியை நோக்கி, சதி, லக்ஷ்மி, நீ இனிமேல் என்மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. பொறாமையால் இன்று நீ அடைந்த அவமானத்தை என்றும் மறக்கக்கூடாது. நான் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது யுக தர்மத்தை அனுசரித்தே இருக்கும் என்று சமாதானம் கூறி பள்ளி அமர்ந்தார். ஆகையால் எவன் ஒருவன் தன் வீட்டில் துளசி செடியை வைத்து வளர்த்து பாலிக்கிறானோ அந்த வீடு விஷ்ணு ஆலயம் போன்று விளங்கும். அவ்வீட்டில் பூத, பிரேத, பைசாசாதிகள் அணுகாது. மேலும் துளசி மரத்தை தினம் தினம் தரிசிப்பதால் வாக்கு, மனம், காய சஞ்சிதமான பயத்தை நசுக்கும். துளசி மாலையை தரித்து கொண்டோ அல்லது கையில் வைத்து கொண்டிருக்கும் பொழுதோ பிராணன் விடுபவன் மகா பாவியானாலும் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும். துளசி நெல்லி உற்பத்தியாக இருக்கும் நந்தவனத்தில் போய் பித்ரு சிராத்திரம், பிண்ட பிரதானம் செய்வதால் பித்ரு தேவதைகள் ஆனந்த திருப்தியுடன் பெற்றுக்கொண்டு புண்ணிய லோகத்தை அடைவார்கள். கார்த்திகை மாசத்தில் நெல்லிப்பூவை சிரசில் தரித்து கொண்டாலும் அல்லது கண்களிலும் முகத்திலும் ஒத்து கொண்டாலும் அதை பகவானானவர் தனக்கு அர்ப்பணம் செய்ததாக எண்ணுவார். அதாவது நெல்லிப்பூவும் துளசியும் ஒருவன் முக்தி அடைவதற்கு ஹேதுவாக இருக்கிறது. ஆகையால் துளசி, நெல்லிப்பூ இதனால் மாலையை தொடுத்து கழுத்தில் தரித்து கொள்ள கூடாது. இன்னும் துளசி, நெல்லி இவைகள் தடாகக் கரையில் வளர்ந்து அதன் பூக்கள் அத்தடாகத்தில் உதிர்ந்து விழ, அப்பொழுது அத்தடாகத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் கங்கா ஸ்நான பல விசேஷத்தை அடைவார்கள். நெல்லி, துளசி இவைகளை தேவார்ச்சனை செய்ய அவன் ஸ்வர்ணமணி, முத்து இவைகளால் அர்ச்சித்த பலன் அடைவான். ஏனெனில் துளசி மரத்தில் சதா விஷ்ணு வாசமும் நெல்லி மரத்தில் சகல தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். ஆகையால் இக்கார்த்திகை மாசத்தில், அதாவது சூரியன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது
சமஸ்தான தேவ ரிஷிகளும் நெல்லி துளசி இவ்விரண்டு மரங்களில் வந்து வாசம் செய்வார்கள். கார்த்திகை மாதம் துவாதசி அன்று மட்டும் துளசி தளமும் நெல்லி இலையும் உபயோகிக்க கூடாது. தவிர எவனொருவன் கார்த்திகை மாசத்தில் நெல்லி மரத்தின் கீழ் இருந்து சுத்தியுடன் அன்னதானம் செய்கிறானோ அவன் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவனுக்கு வறுமை என்பது அணுகாது. மேலும் ஒருவன் நெல்லி மரத்தடியில் உட்கார்ந்து துளசியால் விஷ்ணுவை எண்ணி அர்ச்சிக்கிறானோ அவன் விஷ்ணு கஷேத்திரத்தை பூஜித்த பலன் அடைகிறான். அப்பேற்பட்ட துளசி நெல்லி ஆகிய புண்ணிய விருட்சங்களின் பிரவாசம் பிரம்மதேவனாலும் தேவர்களாலும் 1000 நாவை படைத்த ஆதிசேஷனாலும் அறிந்து கொள்ள இயலாதென்றால் மற்ற யார்தான் அறிந்து கொள்ள முடியும்? ஆகையால் மாந்தர்களே, நாம் மனித பிறவி அடைந்து சதா துன்பத்தில் ஆழ்ந்து நற்கதியை அடையும் வழியை பின்பற்றாது உலக விவாகாரத்தில் ஈடுபட்டு தான் என்ற அகங்காரத்துடன் பொருள் சேகரிப்பதும் கொள்ளைகளை அடிப்பதும் தர்மத்தை மறந்து அதர்மத்தை கைக்கொண்டு அநேக தீய காரியங்களை செய்து அதனால் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை நாம் அடைகிறோம் என்பது நாம் நம் கண் முன்னாலேயே காண்கின்றோம். ஆகையால் இவையெல்லாம் விடுத்து இக்கலியுக தர்ம ரீதியின்படி நாம் செய்ய வேண்டிய சத்கர்மாவை செய்து மோட்ச சாதனத்திற்கு வகை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான கடமை. ஆகையால் நாம் இக்கார்த்திகை மாசத்தில் செய்ய வேண்டிய விரதமானது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம் சக்திக்கு தகுந்தவாறு கார்த்திகை மாதம் பூர்த்தியாகும் வரையிலாவது அல்லது 15 நாளாவது அல்லது 7 நாட்களாவது, இல்லை என்றால் 1 நாளாவது, அதற்கும் சக்தி இல்லை என்றால் 3.25 நாளிகை அல்லது ஒரு முகூர்த்த காலமாவது நேம நிஷ்டையுடன் இருந்து மனதை நிலை நிறுத்தி உலக மாயையை வெறுத்து மிகுந்த பயபக்தியுடன் பகவானை ஆராதித்து இவ்விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இதற்கு சாத்தியமாகவில்லை என்றால் கார்த்திகை புராணம் உபன்யாசம் செய்யும் இடத்தில் சென்று அவைகளை கேட்டு ஆனந்தித்து ஜீவன் முக்தியடைய வழி தேட வேண்டும். மேலும் மகிமை பொருந்திய நெல்லி துளசியின் உற்பத்தியை எவன் ஒருவன் பக்தியுடன் வாசிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அல்லது கேட்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறானோ அவன் ஊர்வசியின் உலகத்தில் வாசம் செய்வதற்கு இடம் பெறுவான். ஆகையால் இக்கார்த்திகை புராணத்தை எவன் ஒருவன் கார்த்திகை மாசத்தில் 30 நாளும் பூர்த்தியாக வாசிக்கிறானோ அவன் சாக்ஷாத் ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு தாசானுதாசனாக விளங்குவான் என்று பகவான் சத்யபாமையிடம் உரைத்தார். ராதே கிருஷ்ணா.